ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ரியாலிட்டி. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு புல் பேக் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. புல் பேக் வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி அப்புறம் நான் பேசுறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா நான் யூடியூபுக்கு புதுசு, வீடியோ எப்படி எடிட் பண்ண, வீடியோவில் எப்படி பேசணும் அவ்வளோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மார்ச் மந்த் அன்னைக்கு மார்க் பண்ண லெவல்ஸ். மார்ச் மந்த் அன்னைக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது இந்த லெவலில் வந்தால் நான் வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி கீழே வந்த மார்க்கெட்டு நம்ம லெவலை நல்லாவே உபே பண்ணிட்டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நல்லாவே அப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் மந்த் கரெக்ஷன் அப்பவுமே ஒரு 2 லெவல் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 2 லெவலில் மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலான்னு. அதே மாதிரி ஒரு 16, 17 அன்னைக்கு மார்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த 2 லெவல்லையும் இந்த 2 லெவலில் மார்க் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு, நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல மார்க்கெட் வந்து ஒபே பண்ணல. இந்த லெவல பிரேக் ஆயிடுச்சு. ஆனா நம்ம செகண்ட் லெவல நல்லாவே ஒபே பண்ணிட்டு அந்த சிங்கிள் டேலயே ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப் கொடுத்துருக்கு. அந்த 400 பாயிண்ட்ஸ்ல நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தா கூட ஒரு சிங்கிள் லாட்டுக்கு ஒரு 3K ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கலாம். இப்போ மேல போன மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ண முடியாம ஒரு நல்ல ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதா, மார்க்கெட்டால இந்த ஹையை பிரேக் பண்ற பொட்டன்ஷியல் இன்னும் கிடைக்கல. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் கீழே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேல போய் இது உடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி உடைச்சதுன்னா கீழே வர மார்க்கெட் ஒரு 23,000 30 40 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த 23,000 30 40 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல இந்த லெவல பிரேக் ஆயிடுச்சு, இந்த ஒயிட் லைனும் பிரேக் ஆயிடுச்சுங்கன்னா ஒரு மோஸ்டா ஒரு 10-12% கரெக்ஷன் வரதான் வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றேன்னா இது ஒரு சேனல் பேட்டர்ன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு சேனல் பேட்டர்னு. இப்போ டவுன் சைடு ஒரு அப் ட்ரெண்ட்ல டவுன் சைடுல சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அந்த சேனல் பேட்டர்ன் உடைக்கும் போது ஒரு அப் சைடுக்கான ஒரு நல்ல ரேலி குடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அப் சைடுல ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் அப்படியே இந்த அப் சைடு பிரேக் ஆனாலும் ஒரு 3-4% போயிட்டு திருப்பி டவுன் சைடு வந்து இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டுனா மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி மேல பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு 23,400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இந்த சேனல் பேட்டர்ல இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு 12% வரைக்கும் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்குறேன். இதுதான் நான் வந்து அப்கமிங்ல எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நான் எப்பயுமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மட்டுமே ட்ரேட் பண்றது கிடையாது, எஸ்எம்சி வச்சு மட்டுமே. மல்டிபிள் இந்த எப்படி சொல்றேன்னா இந்த ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஸ்மார்ட் மணி, இது எல்லாமே கம்பைன் பண்ணி எப்பயுமே நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். அப்படி ட்ரேட் எடுக்கும் போது நம்மளுக்கு மோர் பாசிபிலிட்டி கிடைக்கும், ப்ராபபிலிட்டி அதிகமாகும். நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மற்றவங்க சொல்றதை நம்ம நம்ப தேவையில்ல, கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. அதனால நம்ம வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்க சொல்றதை கேட்டு கன்ஃபியூஷன் ஆகாம நம்ம ஒரு கிளியரா ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கற்று வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. நம்ம சேனல்ல அப்கமிங்ல நான் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மே மந்த் இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்ப்போம். இது எல்லாமே நான் ப்ரீவியஸா மார்க் பண்ணியிருந்த லெவலு. இதை சிலது நான் ட்ரேட் எடுத்திருந்தது. அதே மாதிரி ஏப்ரல் மந்த் கரெக்ஷன் அப்போ ஒரு 2 லெவல் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த 2 லெவல்ல மார்க்கெட் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லே மார்க்கெட் டேர்ன் ஆகி ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையையும் நல்லாவே ஒரு கிரீன் கலர் கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கு. ஆனா நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆன மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் விக்கோட ரெட் கலர் கேண்டில்ல க்ளோஸ் பண்ணிருக்கு. இதுல பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக கீழே வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அரௌண்ட் இந்த லெவல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இது வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 51,000 252,000 வரைக்கும் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் லோ ஒரு 46,500 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா ஒரு வீக்லி கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வீக்லி கரெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 43,500 வரைக்கும் வரலாம். இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். நீங்க எந்த டிசிஷன் மேக் பண்றதா இருந்தாலும் உங்களோட ஹோம் ஒர்க் பண்ணிட்டு மேக் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்கமிங் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.